அந்த குருஷேத்திர போர் முடிஞ்ச பின்னாடி நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாண்டவங்க ஜெயிச்சாங்க. பாண்டவர்கள் எதனால ஜெயிச்சாங்க? ஸ்வயம் கிருஷ்ணர் அவங்க கூட இருந்தாங்க, அதனால பாண்டவர்கள் ஜெயிச்சாங்க. சரி, இப்ப பாண்டவர்கள் ஜெயிச்சுட்டு அரண்மனைக்கு வராங்க, ஹஸ்தினாபுரத்துக்கு வராங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருதராஷ்டரும் காந்தாரியும் உங்களை வரவேற்கிறது காத்துட்டு இருக்காங்க. திருதராஷ்டிரத்துக்கு மனசு வந்து அடங்கலை, ஏன்னா 100 புத்திரர்களையும் பறி கொடுத்தாரு இல்லையா. காந்தாரி மனசு கொஞ்சம் ஓஞ்சிச்சு, ஏன்னா அவன் நிறைஞ்ச சிவபக்தை இல்லையா. அதனால ஒரு தயால குணம் அப்படின்றது அவளுக்கு உண்டு. மனசுல கஷ்டம் இருந்தாலும் பாண்டவர்களும் நம்ம புத்திரர்கள் தானே அப்படின்னு சந்தோஷமா வரவேற்க வந்தா. அப்ப என்னாச்சு, திருதராஷ்டிரர் வந்து கேட்கிறாரு. எல்லாரும் வந்து திருதராஷ்டிரோட காலில் விழும்போது திருதராஷ்டிரர் ஓன்னு அழறாரு. அழுது கிருஷ்ண பரமாத்மா கேட்கிறாரு, கிருஷ்ணா இது நியாயமா உனக்கு? என்னோட 100 பிள்ளைகளும் ஈசனை வேண்டி பிறந்த பிள்ளைகளாச்சே, 100 பிள்ளைகளையும் கொன்னு குவிச்சிட்டே, இது எந்த விதத்துல நியாயம்? நீ செஞ்சது நியாயமா தர்மமா அப்படின்னு ஓன்னு அழும்போது கிருஷ்ண பரமாத்மா பதில் சொல்லு அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு,